சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல மார்க் அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கிச்சா சுதீப், நவீன் சந்திரா, குரு சோமசுந்தரம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல கொடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் நைட் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். காணாமல் போன 18 குழந்தைகளை நம்ம நாயகன் எப்படி காப்பாற்ற போறாரு அப்படிங்கிற ஒரு தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில 18 குழந்தைகள் காணாம போறாங்க. சோ இதுல ஒரு குழந்தை தான் நம்ம நாயகன் கிச்சா சுதீப் வீட்டுல வளர்ற குழந்தை. சோ இவர் வந்து சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்காரு. இந்த 18 குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அன்அபிஷியலா இந்த கேஸுக்குள்ள வராரு. இதற்கு பிறகு 2 மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சைட் பிளாட்ல வரக்கூடிய நவீன் சந்திராவுடைய கதை என்ன, அதே போல சைன் டாம் சாக்கோவுடைய கதை என்ன, இந்த சைட் பிளாட்டுக்கும் மெயின் பிளாட்டுக்குமான அந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தினுடைய கேஸ்டிங், அதாவது ஒரு பிரம்மாண்டமான கேஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். நவீன் சந்திரா, குரு சோமசுந்தரம், அப்புறம் சைன் டாம் சாக்கோ, இவங்களுடைய கதாபாத்திரங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்க அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் பிளாட்டுக்கும் அந்த மெயின் பிளாட்டுக்குமான அந்த கனெக்ஷன் ஆர்கானிக்கா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயற்கைத்தனமா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சா சுதீப்புடைய அந்த மாஸ் என்ட்ரியா இருக்கட்டும், அவருடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரிக்க விட்டுருந்தாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒரு பரபரப்போ இன்ட்ரெஸ்டிங்கோ இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். 18 குழந்தைகள் காணாம போச்சு, அதை எப்படி காப்பாற்ற போறாங்க, சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, ஒரு த்ரில்லிங்கோ எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமா கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு டீசென்டான ஒரு கிரைம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5.2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.